என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம தெருக்கடைகளில் தெருவில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. தெருக்கடைகளில் இருக்கிற ஹோட்டல்களில் ஒரு கலக்கின்னு விற்பாங்க. பரோட்டா கடையில், ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் கலக்கின்னு கேட்பாங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்க. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. கலக்கின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக போகிறது. அந்த கலக்கியை எப்படி செய்கிறதுன்ட்டு சிம்பிளான முறையில் ரொம்ப எளிமையாக செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், வாங்க செய்யலாம். இப்போ வெயிட் லாஸ் பவுடருக்காக நம்ம எல்லாம் வறுத்தம் பார்த்தீங்களா, அந்த வறுத்த மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நம்ம வியாபாரத்துக்காக எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக நான் அரைச்சி விற்பனைக்கு கொடுக்குறோம். நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு 1/2 கிலோ 1 கிலோ அந்த ரேஞ்சில் மட்டும் கொடுக்குறோம். கேட்டு வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. ஹோட்டலில் தோசை தவாலையே செய்வாங்க. நம்ம தோசை தவாவில் செய்யலை, சின்ன கடாயில் நம்ம வீட்டுக்கு எப்படி செய்ய முடியுமோ அப்படி செய்வோம். தோட்ட தவாவில் பொறுத்துனா அந்த முட்டையெல்லாம் கலங்கிட்டு வெளியிலலாம் ஓடும், அது கிச்சன் மேடையெல்லாம் அழுக்காயிரும். நம்ம சாதாரணமாக ஒரு தோசை சின்ன கடாயில் செய்கிறோம். கடாய் காயட்டும். கடாய் காஞ்சிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். தீயை ஹை ஃப்ளேமில் இல்லை, மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கலாம், ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும். நம்ம மீடியமாக வச்சுக்கிறோம், ஸ்லோவாக தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். அதுக்காக மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இது நம்ம சாம்பார் வெங்காயம் தான் போடுறேன், அதான் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு குத்து கைப்பிடி போடுறேன் சாம்பார் வெங்காயம். ரொம்ப பொன்னிறமெல்லாம் கோல்டன் ப்ரௌன்லாம் வரணுன்ற அவசியம் இல்லை. சும்மா டிரான்ஸ்பரண்ட், சும்மா கண்ணாடி பதம் வந்தால் போதுமானது. அடுத்தடுத்து எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். போட்டேன். இதை பாருங்கள், ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கேன். அதுவும் சும்மா கொஞ்சம் பேருக்கு தக்காளி போட்டிருக்கேன். அதையும் அதில் அப்படியே வதக்கிடுங்க. ஒரே ஒரு சிட்டிகை, இந்த பாருங்க, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் பேருக்கு. கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன், இதுவும் ஒரு சிட்டிகை தான் வரும். ஒரு சிட்டிகை மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மிளகு தூள் போடுறேன். ஒரே ஒரு சிட்டிகை, அதை பாருங்கள், ஒரு சிட்டிகையில் ஒரே ஒரு சிட்டிகை மிளகு தூள் போடுறேன். கிண்டிக்குங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் 3 முட்டை 4 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கங்க, தேவைக்கு தகுந்த மாதிரி. இதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன். ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன். முட்டையில் ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன். வெங்காயம் தக்காளி போட்டோம்ல, அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தீயை கொஞ்சம் இப்போ மீடியமாக குறைச்சிருங்க. குறைச்சிட்டேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு போதுமானது. இப்போ இந்த பாருங்கள், இந்த முட்டையை அப்படி கலக்கிக்குங்க. உப்பு போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலை. கலக்கிக்குங்க. கலக்கிட்டு இதை தூக்கி கலக்கினதை முட்டையை இதில் ஊற்றிடுங்க. இப்போ அப்படியே கிண்டுங்க. தீயை ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க. இது ட்ரை ஆகிடக்கூடாது. பாருங்கள், இது மட்டன் சிறுவா, கறி சிறுவா. நம்ம மட்டன் கறி சிறுவா நம்ம வீட்டில் இருந்துச்சு, அதனால் நான் ஊற்றுனேன். இல்லைன்னா மட்டன் மசாலா ஒரு சிட்டிகை போட்டுங்க. கறி சேர்வா ஊற்றிக்கிட்டேன் இதில். இப்போ ட்ரை ஆகாது. இப்போ அப்படியே சுற்றி கலக்கி விட்டுக்குங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்குங்க. சும்மா 2-3 தலை தூவிக்குங்க. இப்போ 1 நிமிஷம் அப்படியே கிண்டுங்க. ரொம்ப ட்ரை பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கலக்கி முடிஞ்சிச்சு. தீயை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்டுலேயே இது போதுமானது. ரோட்டு கடையில் விற்கக்கூடிய ஹோட்டல்களில், ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகளில் அதிகமாக எல்லோரும் போனோடனே கலக்கி கொடுன்னு கேட்பாங்க. அதான் இந்த கலக்கி. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்களா, இப்போ நான் செஞ்சு காட்டினேன்ல, அதான் கலக்கி. இது கறி சேர்வா ஊற்றி தான் அவங்க செய்வாங்க. ஹோட்டல்களில் எப்போதும் கறி சால்னா இருக்கும். நம்மகிட்ட கறி சால்னா இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மட்டன் மசாலா கொஞ்சோன்னு ஒரு 2 சிட்டிகை எடுத்து அப்படி தூவி விட்டு, அந்த தக்காளி மசாலா போட்ட பார்த்தீங்களா, ஒரு பெரட்டிட்டு நீங்கள் அதே முட்டையை கலக்கி ஊற்றி போடுங்க. 2 சேம் தான். அந்த மசாலா, அந்த எண்ணெய் மசாலாவோட அந்த தக்காளி வெங்காயத்தில் ஒரு பட்டிங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடும். அடுத்து நீங்கள் முட்டையை கலக்கி ஊற்றி கிண்டி கடை ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும். பழக்கி அந்த கொலகொலப்பு தன்மை போகிறதுக்குள்ளே அதை தூக்கி ஊற்றிடணும். பாதி வெந்து பாதி வேகாது தான் கலக்கி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் சொந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
அப்பாவை ரொம்ப பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்பாவுக்காக தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.